Hi friends, welcome back to our channel AL Foodology. Video குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ press பண்ணி all options select பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். Instagramலயே அப்படியே நம்ம பேஜை follow பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான chicken 65 ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். Chicken 65 செய்யிறதுக்காக chicken வந்து எடுத்துர்ந்தேன். அது வந்து நல்லா இது போனோட தான் எடுத்துர்க்கேன். இத மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து வெறும் chilli powder சேர்த்துக்கிறேன். ஒரு 1.25 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட chicken 65 மசாலா பவுடர் சேர்த்துர்க்கேன். இது வந்து கடையில வாங்குனது தான். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து சேர்த்துக்குவோம். லாஸ்டா வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இத சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா நம்ம இப்போ mix பண்ணிக்கலாம். இத நல்லா வந்து சிக்கன்ல நல்லா கோட் ஆவற அளவுக்கு நல்லா வந்து எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க. இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து mix பண்ணிட்டேன். நான் வந்து chicken வந்து வெறும் போன்லெஸ் மட்டும் எடுக்கல, போனோட சேர்த்து தான் எடுத்துர்க்கேன். இது எல்லாத்தையும் mix பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து மேக்ஸिमम வந்து 1 ஹவருக்கு மேலேயே வந்து வச்சிருந்தேன். ஏனா வந்து நல்லா வந்து மசாலா ஊறும்ட்டு நான் ஃப்ரிட்ஜ்ல வந்து இத மூடி வச்சிட்டேன். நீங்க வந்து உங்களுக்கு மேக்ஸिमम வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆவது நீங்க வந்து வச்சிருங்க. இப்போ ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலேயே நான் வச்சிருந்தேன். இத எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபிலிம் ஷீட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ இத ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு panல ஆயில் வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து இப்போ chicken வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கங்க ஸ்டார்டிங்ல. அப்பதான் chicken வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு சைடு வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆன பிறகு நான் இன்னொரு சைடு வந்து நல்லா திருப்பி விட்டுக்கிறேன். நம்ம இன்னொரு சைடு வந்து நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்றப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. அப்பதான் நல்லா வந்து உள்ளலாம் கொஞ்சம் நல்லா ஜூஸியா வந்து நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும். இது மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் கலரா கோல்டன் பிரவுன் கலர்ல நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஆயில் வடிகட்டிட்டு எடுத்துறலாம். பாருங்க இந்த மாதிரி கலரா வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் நமக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஆயில் வடிகட்டிட்டு எடுத்துருவோம். நீங்க தயிர் சேர்க்கிறதுனால உங்களுக்கு வந்து chicken நல்லா ஜூஸியாவும் நல்லா சாஃப்ட்டாவும் கிடைக்கும். கார்ன் ஃப்ளவரும் சேர்ப்பாங்க. அது வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். நான் வந்து கார்ன் ஃப்ளவர் சேர்க்கல. வெறும் தயிர் மட்டும் தான் சேர்த்தேன். இதுவே நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இதையும் வந்து எடுத்துறலாம் எல்லாத்தையும். இப்போ மீதி இருக்குறதையும் வந்து நான் ஃபுல்லா வந்து போட்டுக்கிறேன். போட்டு ஃபுல்லா ஃப்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்றேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்துறலாம். எடுத்துட்டு நான் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு காட்றேன். பாருங்க நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க பார்க்கவே. இப்போ நம்மளோட chicken 65 வந்து சூப்பரா வந்து ஃப்ரை ஆயிருக்கு பாருங்க. பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்கா சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா ஜூஸியா இருக்கும். நீங்க தயிர்லாம் வந்து சேர்க்கிறதுனால நீங்க தயிர் சேர்த்து செஞ்சதில்லனா கண்டிப்பா செஞ்சு பாருங்க. எக்குக்கு பதிலா நீங்க தயிர் சேர்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டாவும் இருக்கும். நல்லா கொஞ்சம் ஜூஸியாவும் இருக்கும். கண்டிப்பா நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்க. இது வந்து பிரியாணி
அது மாதிரி சிக்கன் 65 ஸ்டார்டராக கூட நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.